நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜாதகங்களை ஆய்வு செய்ய போகிறோம். கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் இருந்து நீங்கள் அனுப்பிய ஜாதகங்களை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து வருகிறோம். இன்னும் மேன்மேலும் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்கணும். நிறைய ஜாதகங்களை அனுப்புங்க. எல்லா ஜாதகத்தையும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, கேள்வியும் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் அளிக்கிறோம். எதையும் விடமாட்டோம் என்பதை உறுதியோடு மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஜாதக ஆய்வினை தொடர்வோம். அதற்கு முன் எனக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்ற ஏனைய குருமார்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஜாதகம் நம்ம கடவுளூர் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 10/5/1974 பிறந்திருக்கிறார். காலையில் 8:30 வேலூரில் பிறந்திருக்கிறார். இவர் பிரதானமான கேள்வி, முதல் கேள்வி என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் வேலை, அடுத்த கேள்வி கடன் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றார். இவருடைய டயத்தெல்லாம் ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது லக்னம் உங்களுக்கு மிதுன லக்னமாக வந்தது. கிரக நிலைகளை பார்ப்போம். சூரியன் மேஷத்தில், கேது புதன் ரிஷபத்தில், செவ்வாய் சனி மிதுனத்தில், ராகு விருச்சிகத்தில், சந்திரன் தனுசுவில், மகரத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான் தனுசுவில் இருக்கிறார்கள். இது கிரகங்களுடைய நிலை. இவரை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு முதல் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா வேலையை பற்றி கேட்குறார். வேலை அப்படின்னு பொறுத்தவரையிலையும் இந்த ஏஎல்பிக்கு 3ஆம் இடம் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா அனுஷம் 2வது புள்ளி போயிட்டுருக்கு. அனுஷம் போயிட்டுருக்கு. இங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்து அதிபதி எங்கே போய் 8ல் போய் உட்காந்துருக்கார். ஆனால் லக்னாதிபதி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சரி இருக்கட்டும், முயற்சி பண்ணுறாரு. வேலை விஷயம் இப்போ கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் 1ஆம் பாதம் போயிட்டுருக்கு. 21/3/2025 வரைக்கும் அனுஷம் 1ஆம் பாதம். இந்த அனுஷம் அப்படின்னும் போது உங்களுக்கு D9 தான் வருது. நிகழ்காலத்தை காட்டுது. ஸோ இந்த நிகழ்காலத்தை காட்டுறதால ஓரளவுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த 21/3/2025க்குள்ளே இவருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நிலை. முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்த கேள்வி அப்படின்னும்போது இவருக்கு கடன் காட்சிகள் நிறைய இருக்குது, இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள், நம்ம ஏஎல்பி உயர்கல்வி படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். லக்னம் பிறப்பு லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6வது லக்னமாக ஏஎல்பி லக்னம் வந்தாலே ஜாதகர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கார், கடன் காட்சியில் இருக்கார், இல்லை நோயில் இருக்கார், அதாவது ரொம்ப வழக்கு தீராத பிரச்சனைக்கு அதை கடன் இது போல் பிரச்சனையில் இருக்காருன்னு காட்டுது. அப்போது இவரை பொறுத்தவரை இந்த கடன் எப்போ சரியாகும் அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த லக்ன புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஎல்பி லக்னாதிபதி செவ்வாய் 8ல் போய் உட்காரலாமா? அது 8ங்கிறது தீராத பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடம், உட்காரக்கூடாது. சரி, அனுஷம் 1 அதுவாவது நல்லா இருக்கான்னா அதுவும் பார்த்திங்கன்னா 8ல் போய் உட்காந்து அதனுடைய அனுஷத்தினுடைய அதிபதி 8ல் உட்காந்துருக்கார். தீராத பிரச்சனையில் தான் இருக்குது. அப்போ இவருக்கு கடன் காட்சிகள் இந்த காலகட்டத்தில் இது சரியாகுமா அப்படின்னு சொன்னால் இந்த அனுசு நட்சத்திரம் முடியணும். இப்போ 1ஆம் பாதம் போயிட்டுருக்கு. இந்த அனுசு நட்சத்திரம் 4 பாதம் முடிகிறதுக்கு 4 வருஷம், 1 வருஷம் 1 மாதம் 10 நாள். அப்போ 4 பாதம்னா 4 வருஷம் 5 மாத காலங்கள் ஆகும் இந்த அனுஷம் 4ஆம் பாதம் முடிய. அதுக்கப்புறம் கேட்டை வருங்க. கேட்டை வரும் பொழுது
புதன் இங்கே 7ல் இருக்கார். அப்போ நல்லாயிருக்கும். அப்போது ஓரளவுக்கு இவருக்கு கடன் காட்சிகள்லாம் இது வந்து கேட்டை 1ஆம் பாதம் வர்றதுக்கு இன்னும் 4 வருஷம் 5 மாத காலம் ஆகும். இது வரைக்கும் இவர் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும். இவருக்கு கொஞ்சம் கடன் காட்சிகள் தீராத பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும். இவருக்கு எப்போ தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் தெளிவு பிறக்கும் அப்படின்னா கேட்டை 1ஆம் பாதம் வரும்பொழுது இவர் கடன் காட்சிகள் படிப்படியாக குறைஞ்சி ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கேட்டை. ஏன்னா அது 4 வருஷம் 5 மாதம் இது கேட்டை நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ அது வந்து 7ல் இருக்குது, இருக்கலாமான்னா இருக்கலாம், நல்லா இருக்குது, ஒன்றும் குறை இல்லை. அப்போது ஓரளவுக்கு இவருக்கு சிறப்பான காலம். இன்னும் 4 ஆண்டு 5 மாதங்கள் கழித்து தான் இந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேட்டை 1ஆம் பாதம் வரும்பொழுது அப்போ என்ன வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2029 அப்படிக்கிட்ட வரும். 2029 தான் இவருக்கு ஓரளவுக்கு கடன் காட்சிகள் அடங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இது வரைக்கும் நம்ம ஜாதகங்களை ஆய்வு செஞ்சதை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. நீங்கள் வந்து பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜாதகமாக இருக்கலாம், இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ் கொல்லிக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எடுத்து நிச்சயமாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, கேள்வியை கண்டிப்பாக கேட்கணுங்க. அனுப்பினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா ஜாதகங்களையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக வெளியிடுவோம் என்பதை தங்களுக்கு இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.